நான் உங்கள் காவியா. இன்னைக்கு நம்ம என்ன சேனல் பார்க்க போகிறோம்னா பிங்க் ஃபுட் ஃபார் 24 hours. அதனால தான் பிங்க் கலர் ட்ரெஸ் கூட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, ஸ்நாக்ஸு, டின்னரு இந்த நாலுமே பிங்க் கலர்லேயே சாப்பிட போகிறோம். இப்போ வந்து அந்த நாலுமே உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு தனி வீடியோவே நான் போடுறேன். இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாம். இதான் பிரேக்ஃபாஸ்ட். தோசை பிங்க் கலரில் இருக்குது. இது என்னடா ரெட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, கேமராவில் அப்படி தெரியுது. பட் இதுவும் வந்து பிங்க் கலர் தான். நாங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுங்கிறது நான் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன். ஓகே, லன்ச்சில் சந்திக்கலாம். என்ன காய்ஸ், இப்போ போய் லன்ச் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் ரைஸு, செகண்டு வந்து பிங்க் கலர் சைடிஷ். இப்போ ஒரு முக்கியமான பார்ட் டேஸ்டிங். நாங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சைடிஷ் டேஸ்ட் பண்ணிடலாம். சைடிஷ் அதோட டேஸ்ட்டாக இருக்குது. இது ரெண்டோட ரெசிபியும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்கடுத்து நம்ம ஸ்நாக்ஸில் மீட் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இப்போ வாங்க போய் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பிங்க் கலரில் லட்டு, நான் அதோட எல்லோ கலரில் லட்டு பார்த்துருக்கேன். இது ஏதோ பிங்க் கலரில் எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சாப்பிடலாமா? சூப்பராக இருக்குங்க. இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுக்குறேன். அடுத்து நம்ம டின்னரில் சந்திக்கலாம். வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டின்னர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல போனேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் வேறு ஏதாவது கலர் கலராக கேட்டால் எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்க. உடம்பு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுவாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா இந்த சேலஞ்சுன்னு சொன்னனாலே வேணுமோ படப்படப்படன்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றி உங்களுக்கு தான். அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறோன்னா மெயின் பார்ட்டான டேஸ்டிங்க்கு போயிடலாம். வாங்க வாங்க. இட்லி வந்து பிங்க் கலரில் ஆகாது. பிங்க் கலர் மாவு ஊற்றி தான் பண்ணேன். ஒயிட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, ஏன்டா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அம்மாச்சிட்ட கேட்கல. அது வெந்த கடுத்து அப்படி தான் ஆகுனாங்க. அதனால ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இது எப்படி இந்த இட்லியை பிங்க் கலரில் ஆக்கணுன்ற ஒரு டவுட்டு உங்களுக்கு இருக்கும். இப்படி வேணும்னா மறக்காமல் 4 டிஷ்ஷு இல்லை இந்த டிஷ்ஷு தான் எனக்கு வேணும் அதோட ரெசிபி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். இப்போ வாங்க மெயின் பார்ட்டான டேஸ்டிங் போயிடலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், வேறு ஏதாவது உங்களுக்கு சேலஞ்ச் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீட்டில் அடி வாங்கி மிதி வாங்கி கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பண்ணதுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைபையும் ஒரு லைக்கையும் பண்ணி விட்டு போங்க. ஓகே.